நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜஸ்ட் நியூஸ் தமிழ் சேனல். சோழவரம் அடுத்த அலமாதி ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ சோலையம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலய 15ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அக்னி கொப்பரை நிகழ்வு நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அலமாதி ஊராட்சியில் அமைந்துள்ள மகா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்காஞ்சூன் ஸ்ரீ சோலையம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலய 15ஆம் ஆண்டு மாசி மகா தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அக்னி கொப்பரை வீதி உலாவானது 2ஆம் நாளான இன்று நடைபெற்றது. தித்திமிதி திருவிழாவில் 2ஆம் நாளான இன்று அக்னி கொப்பரை வீதி உலாவிற்கு அத்திச்சட்டி பூஜைகளுடன் துவங்கப்பட்டு அலமாதி ஆலமரம் முனீஸ்வரர் ஆலயத்தில் புனித நீராடி ஊர்வலமாக வரப்பட்டு அலமாதி ஸ்ரீ சோலையம்மன் ஆலயம் வரை சென்றடைந்து அக்னி கப்பரையானது அக்னியை ஏற்றப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபதூப ஆராதனை நடைபெற்று இரவு அக்னி கப்பரை வீதி உலா துவங்கப்பட்டு அலமாதி ஊராட்சி பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஆலய தர்மகத்தா விஜயன் முனியம்மாள், நீலகண்டன் மற்றும் ஆலய மகளிர் குழுவினர், ஆலய பூக்குழுவினர், சோலையம்மன் இறைப்பணி தொண்டர்கள், அலமாதிபதி, பக்த கோடிகள் என பலர் கலந்து கொண்டனர். உடல் குடல் செய்திகளை காண ஜஸ்டின் நியூஸ் தமிழ் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.